ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ போர்ட்டர் ஆப் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெலிவரி ஜாபுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் வந்து புதுசாக பார்க்க ஜாயின் பண்ணவங்க, சரி ஏற்கனவே வந்து சில பேர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ போர்ட்டர் ஓட்டுறவங்களுக்கு. என்னென்னா வந்து போர்ட்டர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா எப்படிடா ஆர்டர் வந்து எல்லாருமே சீக்கிரமாக எடுத்துடுறாங்க, நமக்கு மட்டும் கண்ணில் காட்டுது டக்குன்னு போயிடுதுன்னு சொல்லிட்டு பிப்ளிக்காக பிளாப்பி மாரி போயிடுதுன்னு சொல்லிட்டு சில பேர் தோணும். இப்படின்றதுக்குள்ள இப்படி போயிடுது, வாமா மின்னல்னு சொல்கிற மாதிரி சலுன்னு போயிடுதுன்னு சொல்கிற மாதிரி தான் சில பேருக்கு நினைக்க தோணும். வடிவில் சொல்கிற மாதிரி என்னம்மா பார்க்கவே முடியலையே சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். பொண்ணை பார்க்கவே முடியலையேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சில நேரத்தில் அவங்களுக்கு மனசில் ஃபீல் ஆகும். அதுமாரி தான் சொல்கிறது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ எனக்கே இது என்னடா இது நானும் நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய நண்பர் ஒருத்தர் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணார். அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது எங்களுக்கு இதுமாரி ஒரு ஆப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது சரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்கள் ஆப்பை வந்து நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இது இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்ல வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஹோம் பேஜ் தாங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் பண்ணுங்கள், ஆட்டோ கிளிக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குன்னு நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன் சர்ச் பாரில். அதை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆட்டோ கிளிக்கர் டைப் பண்ணால் இதில் வந்து நிறைய ஆப் இருக்கும். இதில் நமக்கு யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஆப்னா இந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணுற ஆப்பு. நிறைய பேர் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோ கிளிக்கர் ஆட்டோமேட்டிக் டேப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்காக வந்து நான் திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக சரி இந்த இது பண்ணுறேன் உங்களுக்கு. நான் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுக்குறேன். இது எல்லா ஃபோனுக்குமே வந்து ஆண்ட்ராய்டு 5.0 வெர்ஷனுக்கு மேலே இருக்க ஃபோனுக்கு தான் ஆப்ட் ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து accessibility சர்வீஸ் கேட்குதுங்களா, why do you use the permission, do you collect private data, this app needs to activation of any accessibility data work, please tap on OK the choose auto clicker. இப்போ வந்து கேட்குதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஓகே கொடுத்துருங்க. டுட்டோரியல் வீடியோஸ் இருக்குன்னா பார்த்துங்க. இப்போ பர்மிஷன் கேட்குது. ஆக்சசிபிலிட்டினா நமக்கு வந்து இந்த ஆப் உங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணலாமா கேட்குது. ஆட்டோ கிளிக்கர்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்னு இருக்கா, அதை வந்து நீங்கள் ஆக்சசிபிலிட்டி கொடுத்து ஆன் கொடுங்க. என்ன கேட்குறாங்க, அப்சர்வ் யுவர் ஆக்ஷன்ஸ். அது என்ன பர்மிஷன் எடுத்துக்க, உங்கள் ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கும். பர்ஃபார்மிங் கெஸ்டர்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே கொடுத்துருங்க. இப்போ திருப்பி பேக் வாங்க. பேக் வந்துட்டு இந்த வந்துச்சுன்னா இந்தமாரி தான் பேஜ் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதில் வந்து 2 ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. சிங்கிள் டார்கெட் மோடு இருக்கும், மல்டி டார்கெட் மோடுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டும். சிங்கிள் டார்கெட் மோடுனா ஒரே ஒரு கர்சர் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு பாயிண்டில் இருக்கும். ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டி டார்கெட் மோட் இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணுறதை விட நான் சஜஷன் பண்ணுறதுன்னா மல்டி டார்கெட் மோடு தான் நான் சஜஷன் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த சில நேரத்தில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும், அது வந்து நமக்கு அந்த இடத்துல ஒர்க் ஆகாமல் இல்லையான்னு தெரியாது. அதனால் வந்து நான் வந்து மல்டி டார்கெட் மோட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன இருக்கீங்கன்னா இதை வந்து மல்டி டார்கெட் மோட் கீழே வந்து பண்ணுங்கள். எனேபிள் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். எனேபிள் வந்துச்சுன்னா இந்தமாரி டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு. வந்துச்சுங்களா. இதில் போய்ட்டு இதுதான் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்னால் இந்த எந்த இடத்துல நீங்கள் வந்து வைக்கிறீங்கன்னு பார்க்கணும். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் ஒரு கர்சருமே வருதுங்களா, இந்த கர்சரை தூக்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து இங்கே தான் நமக்கு ஆர்டர் வரும், டிஸ்பிளே ஆகுதுங்களா. ஸோ அது இன்னொன்று வேணால் பண்ணிக்கலாம், அதையும் தூக்கி நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா. மைனஸ் சரி வேணாக்கிறோம், இன்னொன்று கூட வச்சுக்கலாம், ப்ளஸ். ஓகேங்களா. இதை இங்கே இந்த 3 இடத்துல வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் அடிக்கும். ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து என்னென்னா டைமரை வந்து இதில் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஆட்டோ கிளிக்கர் 100 செகண்ட்ஸுக்குன்ற பதிலாக 1 செகண்ட் வைங்க. 1 செகண்ட் கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடும். இதுலேயும் டைமர் போய்ட்டு 1 செகண்ட் வைங்க, 1 செகண்ட் வைங்க. ஓகேங்களா. இப்போ வச்சுட்டிங்களா. இப்போ நம்ம இந்த ப்ளே பட்டன் மாரி இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ளே பட்டன் கொடுத்துட்டுனா இப்போ வந்து இது எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் வரும் அசைன் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த நம்ம பாயிண்ட் செட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டில் வந்து அதுவே எடுத்துரும். அப்போ செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து இப்போ ப்ளே பட்டனை பாஸ் பட்டனை வந்து ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பி வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க. இதுதான்
இதில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரன் ஐடென்டிஃபை எத்தனை சைக்கிள்ஸ், அமௌண்ட் ஆஃப் டைம் 5 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் வரைக்கும் இருக்கும், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் 10. இதில் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், ஆன்டி டிடெக்ஷன்ன்றதை வந்து ஆன் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஆன்டி டிடெக்ஷன் கொடுத்தா தான் அது வந்து எடுக்கும், அந்த அக்செப்ட் பண்ணும். அது சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது செட்டிங்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு நமக்கு லோட் கான்ஃபிகரேஷன் நேம் கொடுத்து இந்த கான்ஃபிகரேஷனுக்கு நேம் கொடுக்கலாம். ரீநேம் கூட பண்ணிக்கலாம். நம்ம இருங்க காட்டுறேன். நான் வந்து போர்ட்டர் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக போர்ட்டர் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், அது வந்து எத்தனை சைக்கிள்ஸ், எத்தனை தடவை வந்து அவங்க சைக்கிள்ஸ்னால் வைக்கலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு மீனிங். அமௌண்ட் ஆஃப் டைம், இது இந்த ரன் ஆஃப் ஐடென்டிஃபை, இது கரெக்டாக சேவ் பண்ணிங்க. சேவ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து டிசபிள் கொடுத்தாக்கணும். இப்போ வந்து நம்ம இதாகிடும். இப்போ திருப்பி நம்ம என்ன கொடுத்தா நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் நம்ம எங்கே சேவ் பண்ணுவேன் வந்துச்சு பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு வரும். இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப் ஏர் வந்தால் காட்டலாம். இருங்க. போர்ட்டர் ட்ரைனிங் வீடியோ இருக்கு மேலே, இந்தமாரி வந்துச்சுங்களா, மேலே சைடில் நிற்குது பாருங்கள். நம்ம இணைய கொடுத்தோடனே ட்ரைனிங் வீடியோ இருக்குங்களா. இப்போ இதில் போயிட்டு நம்ம உதாரணத்துக்கு ப்ராக்டிஸ் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்களா, இதில் நான் போட்டு காட்டுறேன். ஆன்லைன் செல்ல இந்த பொத்தானை வலதுபுறமாக தள்ளவும், ஆன்லைன் செல்ல இந்த பொத்தானை வலதுபுறமாக தள்ளவும், ஆன்லைன் செல்ல இந்த பொத்தானை வலதுபுறமாக தள்ளவும். இப்போ வந்து நான் ஆன்லைன் போயிருக்கேன், டம்மியாக ஒரு ஆர்டர் அவங்களே கொடுப்பாங்க. இது இப்போ நமக்கு வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன், அது அடிக்க தான் பார்ப்போம். இருங்க பார்ப்போம். இப்போ ஆர்டர் வருது, நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, அது நீங்கள் இப்போது வாடிக்கையாளரின் இருப்பிடத்தை நோக்கி சென்று அது கொண்டிருக்கிறீர்கள். எடுத்துருச்சு. வாடிக்கையாளர் பொருட்களை ஏற்ற தயாராக இருந்தால் சவாரியை தொடங்க இந்த பொத்தானை கொடுக்குறேன். நீங்கள் இப்போது பொருட்களை இறக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். இப்போ அவனே சொல்றாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நான் இருங்க உங்களுக்கு போட்டே காட்டுறேன். சும்மா இது டம்மியான ஆர்டர். இது வந்து டம்மி ஆர்டர்னா அவங்க ப்ராக்டிஸ் ஆர்டர் அவங்களே தராங்க. எப்படி யூஸ் பண்ணணும் இது புரியாமல் உங்களுக்காக. நீங்கள் வந்து உடனே நம்ம ஃப்ராட் ஆர்டர் போட நினச்சிட்டு போகிறீங்க. You are on the fastest route despite some traffic. You should reach your destination by 9:33 AM. இருங்க. இப்போ நம்ம திருப்பி வெளியே வந்துட்டு நீங்கள் என்ட்ரி வந்துடும், க்ளோஸ் பண்ணிடலாம். என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சிங்களேன், அவ்வளோதான். இங்கே தெரியும் வாடகை தொகை கேஷ் கரெக்டாக வாடிக்கையாளரை கொடுத்தாச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ. இதுதான் உங்களுக்கு வந்து என்னுடைய பேஜ் இது ஆர்டர். இதுதான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு இந்த திருப்பி நமக்கு வந்து ஆட்டோ கிளிக் ஆப்பில் போயிட்டு உங்களுக்கு வந்து டிசபிள் கொடுத்தா போயிடும். ஓகேங்களா? நீங்கள் இதை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் வந்து நல்லா எப்பயுமே போட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாறி உங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா வச்சிங்கன்னா ஓலா ஆப்பு, யூபர் ஆப்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இதை ஆன் பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து அது அப்போ வந்து ஆன் பண்ணி வச்சிங்கன்னா வச்சுங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணியே இருக்க மாட்டோம் அந்த பாயிண்டில். ஸோ வந்து இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான நீங்கள் இதை பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டான இடத்துல இப்போ நான் செட் பண்ண மாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஒரு 3 இல்லை 4 5 கூட வைக்கலாம், நீங்கள் உங்கள் விருப்பம் தான். நான் வந்து 3 வச்சுருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு இப்படி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இந்த ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கேட்குற டவுட்ஸு நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு, அன்பான ஆதரவை
ஏன்னா நம்மளை மாரி டெலிவரி பாய்ஸ் ஓட்டுற நம்ம நண்பர்களுக்கும் சேர்ந்து எங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா எல்லா டெலிவரி பாய்ஸ்க்கு ரீச் ஆகும் அது. ஸோ நீங்கள் அதிகம் சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நிறைய ரீச் ஆகும். ஸோ இதை என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு, போற்ற ஓட்டு நண்பர்களுக்கும், புதுசாக ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா கீழே உங்கள் கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க. அப்போ தான் எனக்கு ஒரு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கு வந்து கமெண்ட் செக்ஷனாக கொடுங்க. அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடணும்னு கேளுங்க, நான் அதையும் கமெண்டில் டைப் பண்ணிங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான நன்றி. டெலிவரி பாய்ஸுக்கு ஸ்பெஷல் நன்றி. தேங்க்ஸ்.